2026 தேர்தல்ல அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்துல இருந்து தான் தொடங்கும்னு முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில உள்ள நேதாஜி மைதானத்துல நடைபெற்ற நிகழ்ச்சியில 949 கோடியே 53 லட்சம் ரூபாய் செலவுல 61 முடிவற்ற பணிகளை அவர் தொடங்கி வச்சாரு. மேலும் 182 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 35 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் 295 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை 19,785 பயனாளிகளுக்கு வழங்கியிருக்காரு. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொடர்ந்து அடிமேல் அடி விழுந்ததால் விரக்தியின் உச்சத்திற்கே சென்றுவிட்ட எடப்பாடி பழனிசாமி விரக்தியில் தரம் தாழ்ந்து தன்னை ஒருமையில் பேசி வருகிறார் என குறை கூறியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு எம்ஜிஆர், ஜெயலலிதா என நினைத்து கொண்டு சுந்தரா டிராவல்ஸ் பேருந்தை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று அவதூறு பரப்புகிறார் என முதலமைச்சர் விமர்சித்திருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வெற்றியடைந்ததால் அவரால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லைனோ, இதற்கு நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்க நினைத்து சி.வி. சண்முகம் தற்போது நீதிமன்றத்திற்கு 10 லட்சம் ரூபாயை நன்கொடை வழங்கியுள்ளார்னோ முதல்வர் கிண்டல் அடிச்சிருக்காரு. நீராறு நல்லாறு ஆனைமலையாறு என்ற கனவு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும்னு மாணவர்கள் இளைஞர்களுக்காக 9 கோடி ரூபாயில் நவீன நூலகம் அமைக்கப்படும்னு முதலமைச்சர் வாக்குறுதி அளிச்சிருக்காரு. திருப்பூரில் 5 கோடி ரூபாயில் பன்னோக்கு விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும்னு, ஊத்துக்குளியில் வெண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலை 6,5 கோடி ரூபாயில் அமைக்கப்படும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு.